Hi friends, this is Manoj and welcome back. இன்னைக்கு வீடியோல ACwO CARNIwAL 212 இந்த போர்ட்டபிள் ப்ளூடூத் சவுண்ட் பாரோட ரிவ்யூ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஒரு குட்டி சைஸ் ஸ்பீக்கர், அதுவும் ஒரு வயர்லெஸ் ஸ்பீக்கர் உங்க ரூமே அதிர விடணும்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. So let me unbox this. This is the ACwO CARNIwAL 212 16 watt output 10 hours playback time கொடுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல சில ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. கால் ஃபங்க்ஷன் இருக்குது, TWS கனெக்ஷன் இருக்குது, டைப் C சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. And connectivity பாருங்களேன், you can see aux, TFT card, input port and Bluetooth 5.4. Okay, open பண்ணலாம். You can see the speaker. So this is the speaker. This is the warranty card. இத ஸ்கேன் பண்ணி நீங்க வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். 3.5 mm aux கேபிள் கொடுத்திருக்காங்க. டைப் C சார்ஜிங் கம் கனெக்டிவிட்டி கேபிள். அண்ட் உலகத்திலேயே இவ்வளவு சின்னமான aux கேபிளை நான் இப்பதாங்க பாக்குறேன். ரஃப்லி ஒரு 1 feet இருக்கும், அவ்வளவுதான். அதே மாதிரி தான் டைப் C போர்ட்டும் எவ்வளவு குட்டியா கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? ஏதோ சின்ன பிள்ளை அரணா குடி மாதிரி இருக்குதுங்க. ஆஃப் கோர்ஸ் இது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான், பட் அதுக்குன்னு ஒரு நியாயம் வேணாமாங்க. ஓகே, இதோட டிசைன் பத்தி பார்ப்போம். கம்ப்ளீட்டா பிளாஸ்டிக்ல மேக் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலயும் உங்களால மெட்டல் பார்க்க முடியாது. பட் ஒரு விஷயம், இது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்களேன். இந்த கிரிச்சி சவுண்ட் எதுவுமே கிடையாது. சூப்பரா பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே சூப்பரா இருக்குதுங்க. அண்ட் பாட்டம்ல 2 ரப்பர் கிரிப் கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்குதுங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல கம்ப்ளீட்டா மெட்டல்ல கிரில் கொடுத்திருக்காங்க. அண்ட் யூ கேன் see the ACwO branding here. And topல சிம்பிளா you can see 4 buttons, mode button, வால்யூம் பட்டன் அண்ட் ப்ளே பட்டன். டோட்டலா 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்களா, can you see 2 speakers and 2 ஸ்பீக்கர்ஸ்க்கு பக்கத்துலயே you can see 2 tweeters. இந்த இடத்துல ட்வீட்டர் தெரியுதா? நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இங்க ஒன்னு இருக்குது. and coming to the ports and controls, டாப்ல 4 புஷ் பட்டன் கொடுத்திருக்காங்க. and அப்படியே பேக்ல திருப்பினீங்கன்னா you can see the ports. first on off switch கொடுத்திருக்காங்க. இத நீங்க ஆன் பண்ணிக்கலாம் இல்லனா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துல aux input, ஒரு full sized USB port கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல TF card support கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல you can see the type C input and பக்கத்துல ஒரு சின்ன டாட் இருக்கு பாத்தீங்களா, that is a LED indicator. So உங்க ஸ்பீக்கர் சார்ஜ் ஆகும்போது ரெட் கலர் லைட் எரியும். கம்ப்ளீட்டா சார்ஜ் ஆயிடுச்சுனா அந்த லைட் ஆஃப் ஆயிடும். This is a LED indicator and this is a mic. So phone கால்லாம் வந்துச்சுனா நீங்க உங்க ஸ்பீக்கர் கூடயே பேசிக்கலாங்க. and அதே மாதிரி இதுல மைக் இருக்குறனால வாய்ஸ் அசிஸ்டன்ஸும் வர்க் ஆகும். ஓகே கூகுள்னாலும் சரி, ஹே சிரி அப்படினு சொன்னாலும் சரி, ரெண்டுமே வர்க் ஆகும். and ஸ்பெக்ஸ் பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி you have 2 speakers, 16 watt maximum output, Bluetooth 5.4 கொடுத்திருக்காங்க. and maximum நீங்க 10 meters distance வரைக்கும் வயர்லெஸ்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். and Android iOS ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுங்க. and multiple connectivity, நீங்க வயர்லெஸ் ஸ்பீக்கராவும் யூஸ் பண்ணிக்கலாம், வயர்ட் ஸ்பீக்கராவும் யூஸ் பண்ணிக்கலாம், aux கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம், TF கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், பென் டிரைவ் யூஸ் பண்ணிக்கலாம். and கனெக்டிவிட்டி பொறுத்தவரைக்கும் இத வந்து நீங்க ஸ்மார்ட் போன்ல கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப்ல கனெக்ட் பண்ணிக்கலாம், PCல ப்ளூடூத் இருந்துச்சுனா வயர்லெஸ்ஸா கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லனா aux கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம், ஸ்மார்ட் டிவில இத நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். and அதே மாதிரி FM சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. dual TWS கனெக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு CARNIwAL 212 கூட இன்னொரு CARNIwAL 212 வயர்லெஸ்ஸா நீங்க பேர் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க ஒரு ஸ்மார்ட் போனை அட் a டைம் 2 ஸ்பீக்கர்ஸ்ல வயர்லெஸ்ஸா கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்க முடியுங்க. இப்போ இதோட வர்க்கிங் பத்தி பார்க்கலாம். நீங்க ஸ்பீக்கர்ஸை ஃபர்ஸ்ட் ஆன் பண்ண உடனே அது ப்ளூடூத் மோட்ல தாங்க இருக்கும். இல்ல ப்ளூடூத் மோட நீங்க மாத்தணும்னா இந்த எம்ங்கிற பட்டனை ஒரு தடவை பிரஸ் பண்ணணும். ஸோ ப்ளூடூத், FM, USB, TF and aux. இந்த பிளஸ் பட்டனை நீங்க சிங்கிள் ட்ராக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக் மாறும். மைனஸ் பட்டனை சிங்கிள் பிரஸ் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் ட்ராக்குக்கு மாறும். அதே பிளஸ் பட்டனை நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் மைனஸ் பட்டனை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் இந்த ப்ளே பாஸ் பட்டனை வச்சு நீங்க சாங்கை ப்ளே பண்ணிக்கலாம் இல்லனா பாஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதே பட்டனை வச்சு நீங்க காலை அட்டெண்ட் பண்ணலாம் அண்ட் காலை கட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு சவுண்ட் பாரை நீங்க பேர் பண்ணனும்னா கூட இந்த பட்டனை தான் யூஸ் பண்ணனும். ஓகே, இப்போ ரேடியோ கூட எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க aux கேபிள் இல்லனா சார்ஜிங் கேபிள் ரெண்டுல எது வேணாலும் எடுத்துக்கலாம். So this is going to be your antenna. நான் aux கேபிளை எடுத்து இதுல சொருகிடுறேன். So இப்போ இதுதான் நம்மளோட antenna. So let me switch on. ஓகே, இப்போ மோட் பட்டன் அமுக்குவோம். Bluetooth mode, FM mode, FM வந்துச்சு பாத்தீங்களா? So ஒரு 5 to 10 minutes you have to wait. அதுவே ஆட்டோமேட்டிக்கா சேனலை டைரக்ட் பண்ணிடும். So ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த பட்டனை நீங்க சிங்கிள் பிரஸ் பண்ணுங்க. இது இப்போ என்ன பண்ணனும்னா ஒவ்வொரு சேனலா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் எல்லா சேனல்ஸையும் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இந்த பிளஸ் ஆர் மைனஸ் பட்டனை அமைக்கி நீங்க சேனல்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சுங்க. எல்லாமே விஞ்ஞானத்துக்கு மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ஒரு டேபோ இல்ல மொபைல் கையில வச்சிருக்காங்க, அதுல போய் உடனே கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு ஃபோன் பண்ணி செம்ம கிளியரா இருக்குதுங்க ரேடியோ. அண்ட் அதே மாதிரி நீங்க ஒரு பென் டிரைவையோ SD கார்டையோ சொருகி பிளஸ் ஆர் மைனஸ் பட்டன் அமைக்கி நீங்க பாட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளூடூத்ல கனெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு லாங் பிரஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி அவைலபிள் டிவைசஸ் வரும். யூ கேன் see here ACwO CARNIwAL 212, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ பேர் கேட்குது, ஜஸ்ட் கிளிக் ஆன் பேர். ஸோ இப்போ ஒரு சாங்கை நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பாஸ் ஆகும் அண்ட் ப்ளே பண்ணீங்கன்னா ப்ளே ஆகும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணணும். ப்ளஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ டவுன் பட்டன் அமுக்குனீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். லாங் ப்ரெஸ் பண்ணுங்க.
ஸோ சிம்பிள். ப்ளஸ் பட்டனை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராக் போகும். இப்போ பாருங்க. மைனஸை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பேக் வந்துடும். பார்த்தீங்களா? ஸோ எல்லாமே ஓகே. இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஆடியோ குவாலிட்டி கேட்டீங்க, எப்படி இருந்துச்சு? என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சின்ன பாடியில இருந்து செம்ம லவுடான ஆடியோ வருதுங்க. நீங்க ஃபுல் ஆடியோ வச்சா கூட கொஞ்சம் கூட ராட்லிங் சவுண்ட் இல்லவே இல்லைங்க. அந்த பிரீதிங் எஃபெக்டா இருக்கட்டும், அந்த சில்லிங்ஸா இருக்கட்டும், எல்லாமே எவ்வளோ கிளியரா கிடைச்சு பார்த்தீங்களா? பேஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. பட் நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான எதிர்பார்க்காதீங்க. அப்படியே பூம் பூம் அப்படிலாம் வந்து கேட்காது. பட் இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு பேஸ் எஃபெக்ட் உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இந்த ஸ்பீக்கர் எதுக்கு பெஸ்ட்னா, நல்ல மெலடியஸான சாங் கேட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அழகா இருக்குது. பர்டிகுலர் நீங்க இந்த பழைய சாங்லாம் கேட்டீங்கன்னா கேட்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி பாட்காஸ்ட் யாராவது பேசுறது, இந்த விவாத மேடை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்லாம் பேசிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஆடியோல கேட்கறதுக்கு சூப்பரா இருக்குதுங்க. ஒரு ஆடியோ நான் ப்ளே பண்ணி கேட்டேன் பாருங்களேன். நீங்க நல்லா சேவிங்ஸ் பண்றியா? நான் சேவிங்ஸ் மாசம் 15,000 ரூபாய் வரைக்கும் நான் சேவிங்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி? எங்க அப்பா தான் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்காருல்ல, அது வாடகை வந்துருக்கு, 4 ஃபிளாட் வாடகை வருது, இதுவே போதுமாப்ல. ஸோ ஆடியோ எவ்வளவு கிளியரா இருந்துச்சுன்னு நீங்களே கேட்டீங்களா? ஓகே, வாட் ஆர் தி கான்ஸ் ஆஃப் தி ஸ்பீக்கர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேபிள் லென்த்லாம் ரொம்ப ரொம்ப குட்டியா கொடுத்துருக்காங்க. பேஸ் எஃபெக்ட் பயங்கரமாலாம் கிடையாது. பட் ஓகே ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். அண்ட் சார்ஜிங் ஸ்பீடுமே ஓகே தான். அரௌண்ட் ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து எடுத்துக்குது. அண்ட் அகைன் இதிலே கால் அட்டன் பண்ணி நீங்க பேசிக்கலாம். பட் அகைன் நீங்க ஸ்பீக்கருக்கு ரொம்ப கிட்ட இருந்தா தான் உங்க வாய்ஸ் நல்லா கேட்கும். இல்லைனா வந்து பூம் பூம்னு கேட்கும். இது ஒரு ஆவரேஜ் குவாலிட்டியான மைக் தான். இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லணுமா இல்லையா? ஐபி ரேட்டிங்லாம் கொடுக்கல. அதனால நீங்க அவுட்டோர்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கர்ல இன்னொரு பொட்டன்ஷியல் டிராபேக் என்னன்னா, நீங்க ஒவ்வொரு தடவை ஆன் பண்ணும்போதும் வால்யூம் வந்து மேக்ஸிமம்ல தான் இருக்கும். நீங்க தான் மேனுவலா அதை கம்மி பண்ணணும். இப்போ பாருங்க, நான் ஆன் பண்றேன். பாத்தீங்களா, வால்யூம் மேக்ஸிமம்ல இருக்கு. ஐ ஹாவ் டு ரெடியூஸ் இட். ஸோ இதுதாங்க ப்ராப்ளம். அண்ட் இதோட ப்ரோஸ், அதாவது பாசிட்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதோட சவுண்ட் குவாலிட்டி தான் உண்மையிலே அருமையா இருக்குதுங்க. செம்ம லவுடா, கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருக்குது. எந்த ஒரு கரகர சவுண்ட் கிடையாது, ராட்லிங் சவுண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. உண்மையில நீங்க பாட்காஸ்ட்லாம் பாக்குறீங்க அப்படின்னா யாரோ உண்மையிலே உள்ளுக்குள்ள உட்காந்து பேசுற மாதிரி இருக்குதுங்க. அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்குது. அண்ட் எல்லா கனெக்டிவிட்டியுமே சூப்பரா ஒர்க் பண்ணுது. ப்ளூடூத்தா இருக்கட்டும், அது யூஎஸ்பியா இருக்கட்டும், டிஎஃப் கார்டா இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆச்சு. பர்டிகுலரா எஃப்எம் ரேடியோ ஃபேண்டாஸ்டிக்கா ஒர்க் பண்ணுச்சுங்க. இந்த தமா துண்டு ஆக்ஸ் கேபிள் சொருகி கூட சிக்னல் வந்து சூப்பரா கிடைச்சிச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन, லேட்டன்சி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப 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 கம்மியா தாங்க இருக்குது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் 10ல ஒரு தடவை வந்து வீடியோவும் வாய்ஸும் கொஞ்சம் முன்ன பின்ன போயிட்டு வருதுங்க. மித்தபடி லேட்டன்சி இஸ் வெரி லெஸ். எல்லாத்துக்கும் மேல பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சார்ஜிங் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. பட் பிளே பேக் டைம் இவங்க 10 ஹவர்ஸ் கிளைம் பண்றாங்க. அந்த அளவுக்கு வராட்டி கூட கண்டிப்பா ஒரு 8 ஹவர்ஸ் தாராளமா வருங்க. சுத்தமா பேட்டரி குறையவே மாட்டேங்குது. நல்லா சாலிடா நிக்குதுங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், பில்ட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. நோ கிரீச் கிரீச் சவுண்ட். அண்ட் தேர் இஸ் ஒன் மோர் திங். ஒருவேளை உங்க ஸ்பீக்கரை நீங்க மறந்தாப்புல ஆன்லயே விட்டுட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுங்க. ஆட்டோ சுவிட்ச் ஆஃப் ஆகிறனால உங்களுக்கு பேட்டரி நல்லா சேவ் ஆகும். ஆனா அது மட்டும் கிடையாது, நீங்க ஒவ்வொரு தடவையும் போயிட்டு ஆஃப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அண்ட் இந்த ஸ்பீக்கர்ல இன்னொரு சூப்பர் விஷயம் என்னன்னா, நீங்க ஒருவேளை சிட்டிக்குள்ள இருக்கிறீங்க, உங்களுக்கு எஃப்எம் சிக்னல் நல்லா எடுக்குதுன்னா நீங்க இந்த 3.5 mm ஜாக்கையோ இல்ல டைப் சி கேபிளோ சொருகணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஆண்டனாஸ் தேவையில்லைங்க. இங்க பாத்தீங்களா, பாட்டு பாடிட்டே இருக்குது இப்போ. அண்ட் ஓவரால் ஒரு 800 to 850 rupeesக்கு திஸ் இஸ் a fantastic speaker to consider. ஸோ இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு வேணும்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் எல்லாத்துக்கும் மேல மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு சூப்பர் வீடியோட சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பாய் ஃப்ரம் மனோஜ்.